இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நாம் திரும்பவும் ஒரு மைல்கல்லை அடைஞ்சிருக்கோம். அதாவது 50,000 சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டுமே. என்னை உங்களுடைய தோழியாக நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு அடையாளமாக இத்தனை பேர் நீங்கள் எனக்கு ஆதரவு அளிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய மைல்ஸ்டோனை நம்ம பார்க்கணும். உங்கள் எல்லாரையுமே எனக்கு யாரோ முகம் தெரியாதவங்க அப்படின்னு நினைக்கவே தோணலைங்க. ஏன்னா என்னை சுற்றி என் கூட இத்தனை காலம் பழகினவங்க அத்தனை பேரும் கூப்பிடுற அத்தனை வார்த்தையும் நீங்கள் என்கிட்ட பயன்படுத்துகிறீங்க. அந்த வார்த்தைகள் எனக்கு உங்ககிட்ட நெருக்கத்தை உண்டாக்கியிருக்கு. அதாவது நிறைய பேர் என்ன லதாக்கான்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் லதா அம்மான்னு கூப்பிடுவாங்க. இதில் பௌசியா ஆரிஃப்ன்ற தோழி என்னை லதாம்மான்னு கூப்பிடும் பொழுது அவங்க முகம் எனக்கு ஏதோ பரிச்சயமான மாதிரி, அவங்கள நான் தினமும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் நிறைய தோழிகள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. தினமும் நான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால அவங்க யாருமே எனக்கு தொலைவான ஒரு முகங்களாகவோ எதுவுமே எனக்கு தெரியல. நான் தினம் பார்க்குற அன்புள்ளம் கொண்ட தோழிகளாக தான் எனக்கு தெரியுறீங்க. எல்லோருமே என்னை கூப்பிடுறது தோழி, பிறகு அம்மா, அப்புறம் சிஸ்டர், சகோதரி, மாம் அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறீங்க. எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. இத்தனை சீக்கிரமாக ஒரு 4 மாதத்துலேயே நான் இத்தனை அன்பு உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நாம் இன்னும் நிறைய பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை மட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடரணும். மிக்க நன்றி. வணக்கம்.